பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். எல்லா காலத்திலையும் கர்த்தர் ஆமென் தனக்காக ஒரு ஜனத்தை மீதியாக வைப்பார். ஹல்லேலூயா. மூன்றுல ஒரு பாகம் இல்லாவிட்டால் மூன்றில் ஒன்று. ஆமென். கர்த்தர் எப்போது ஒரு மீதியான ஒரு கூட்டம் இருக்கும். எல்லா காலத்திலும் அது இருக்கும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் ஆனாலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் ஆனாலும் தேவனுக்கென்று மீதியா இருக்கிற ஒரு அனுபவம் உண்டு. இன்றைக்கும் கர்த்தர் அதை குறித்து தான் பேசுகிறார். நம்மை சுற்றி எத்தனையோ சதவீதம் பல மடங்காக அதிகமாக ஸ்தோத்திரம் நமக்கு எதிரடையாக இல்லாவிட்டால் நம்முடைய சிந்தைக்கும் தேவனுடைய சிந்தனைகளுக்கும் மாறாக அநேக கூட்டம் இருந்தாலும் அதிலேயும் கர்த்தர் ஒரு நீதியான பங்கை வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். உன் நடுவில் சிறுமியும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பே, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். ஆமென். Zephaniah chapter 3 verse 12. But I will leave within you the meek and humble, the remnant of Israel will trust in the name of the Lord. Amen. அப்போது நம்முடைய நடுவில் சிறுமையும் எளிமையான ஒரு ஜனத்தை கர்த்தர் மீதியாக வைப்பாரா? ஆமென். அந்த மீதியாக வைக்கிற அந்த சிறுமையும் எளிமையுமான அந்த ஜனத்தின் நடுவிலே நாமும் இருக்க வேண்டும் என்று நாம வாஞ்சிப்போமாக. ஆனால் அந்த ஜனங்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. மற்ற எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் எப்போது நம்பிக்கையாயிருக்கிற ஜனங்கள். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கேற்ப நாம் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், பிரபுக்களின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், செல்வந்தர்களை அதிகாரிகளை நம்புகிறோம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை நம்புகிறோம், ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸை நம்புகிறோம். எல்லா தொடர்புகளையும் இல்லாவிட்டால் எல்லா ரிலேஷன்ஸையும் நம்ம நம்புகிறோம். ஆனால் யார் கர்த்தர் மேல் மாத்திரம் அவரையே நம்பிக்கையா இருக்கிற நம்முடைய ஜனத்தை கர்த்தர் எல்லா காலத்திலையும் மீதியாக வைக்கிறார். இது எந்த காலத்துல நடக்கிறது தெரியுமா? அதே அதிகாரம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம இப்படி வாசிக்கிறோம். இடுக்கம் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ. அப்போ ஒரு நகரம். ஆமென். Zephaniah chapter 3 verse 1. Woe to the city of oppressors, rebellious and defiled. Amen. தேவனுக்கு விரோதமாக இடுக்கல் செய்து தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்கிற ஒரு நகரம், ஒரு சிட்டி. ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரம் அப்படின்னா டிஃபைல்ட் அப்படின்னா அசுத்தமா இருக்கிற ஒரு ஜனங்கள். ஆமென். அந்த ஜனங்கள் அங்க ஒரு நகரமே அப்படிதான் இருக்கிறது. அந்த நகரத்துக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், அந்த நகரத்துல ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. யாருடைய சத்தத்துக்கு? தேவனுடைய சத்தத்திற்கு. She obeys no one. அடுத்து, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. She accepts no correction. 3, அது கர்த்தரை நம்பவில்லை. She does not trust in the Lord. அடுத்து, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. She does not draw near to her God. இங்க இங்கிலீஷ்ல அந்த நகரத்தை ஷீன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பெண் பாலினமாக விசேஷிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நகரத்தில் உள்ள ஜனங்கள் இந்த நகரத்துக்கே ஐயோ கஷ்டம் என்று தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கிறார். ஆனால் சொல்லுகிறார் அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம அந்த மீதியான இந்த கூட்டத்தின் நடுவிலேதான் உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஒரு ஜனத்தை மீதியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இந்த காலகட்டத்திலே கர்த்தருமே நம்பிக்கை வைப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப நாம எந்த கூட்டத்தில் இருக்க வேணும்னா இந்த 4 கேட்டகரிஸுக்குள்ள நம்ம வரக்கூடாது.
என்ன கேட்டகரிஸ்? அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. தேவனுடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? மனிதர்களுடைய சத்தத்திற்கு அதிகமாக செவி கொடுக்கிறோம். மனிதரை பிரியப்படுத்தி நம்ம வாழ்கிறோம். மனிதருக்கு முன்பாக நல்ல கனமும் மேன்மையும் நமக்கு கிடைக்கிறது. மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாக நம்ம இருக்கிறோம். அது மட்டும் போதுமா? நம்ம உண்டாக்கின, நம்மை சிருஷ்டித்த, நமக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த தேவனுடைய சத்தத்திற்கு நம்ம எப்படி செவி கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா. அவர் நம்மோடு பேசிட்டே இருக்கிறார். இப்ப கூட அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் அந்த சத்தத்துக்கு, மகனே மகளே என்று கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுக்கிறீங்க? கர்த்தர் எப்படி பேசுவார்? வார்த்தை மூலமாக பேசுவார், ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார், தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார், சொப்பனத்திலே பேசுவார். ஹல்லேலூயா. வாசிக்கிற வசனங்கள்ல இருந்து பேசுவார். சிறு பிள்ளைகள் மூலம் கூட கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆனால் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு மனது நமக்கு இருக்க வேண்டும். இரண்டு, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. கரெக்ஷன்ஸை அக்செப்ட் பண்றதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்குது. இந்த தலைமுறை அவங்க அப்படிதான் இருக்கிறது. ஒரு கரெக்ஷன்ஸ் நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்க திரும்ப கரெக்ட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. கரெக்ஷன்ஸே இல்லை. நாங்க அப்படிப்பட்ட ஜனங்களே அல்ல, அப்படிதான் சொல்றோம். ஏத்துக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. நாட்கள்ல யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வேத புத்தகத்தை படிக்கும் போது ஹல்லேலூயா, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், தேவனுக்கு அதிகமாக தேவனால பயன்பட்டவர்கள் எல்லாம் தேவன் உணர்த்தின தங்களுடைய பாவங்களை, தங்களுடைய ஸ்தோத்திரம் கடிந்து கொள்ளுதலை, ஹல்லேலூயா, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க அதை திருத்தினாங்க. அப்போதான் தேவ மகிமை அவர்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டுச்சு. அப்படின்னா அந்த கடைசி காலத்துல நம்ம இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் கடிந்து கொள்ளுதலை நம்ம ஏத்துக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய கரெக்ஷன்ஸை நம்ம கேட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். அடுத்து, அது கர்த்தரை நம்பவில்லை. வேற எல்லாரையும் நம்புவோம், கர்த்தரை மட்டும் நம்ம நம்ப மாட்டோம். வேற யாரை எது சொன்னாலும் நம்ம நம்புவோம். டாக்டர் சொல்றது நம்புவோம், ஸ்தோத்திரம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது நம்புவோம், பேரண்ட்ஸ் சொல்றது நம்புவோம், நம்முடைய சிப்லிங் சொல்றது நம்புவோம், நம்முடைய பிள்ளைங்க சொல்றது நம்புவோம், நம்முடைய துணைகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க சொல்றதை நம்ம நம்புவோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்மளால நம்ப முடியாது. அது எப்படி நடக்குமா? கேள்விகளும் சந்தேகங்களும் அவிசுவாசங்களும் மட்டும்தான் வரும். ஆனால் இந்த காலகட்டத்திலே ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருடைய நாமத்தை நம்பிக்கையா இருந்தாங்க. அவங்களை கர்த்தர் நீதியாக வைத்தார். ஹல்லேலூயா. அப்படியானால் நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை அதிகமாக ட்ரஸ்ட் பண்றவங்களாக மாற வேண்டும். அடுத்து, தன் தேவனிடத்தில் சேரவில்லை. ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் வேற ஏதேதோ காரியங்கள் அவங்க அதிகமாக சேர்ந்து கொண்டது நிமித்தம் தேவனிடத்திலிருந்து அவங்க அகன்று கொண்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உலக பிரகாரமான காரியங்களோடு அதிகம் சேர கர்த்தரிடத்திலிருந்து நம்ம விலகி கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்திலும் சேருவார். ஹல்லேலூயா. அவர் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த காலகட்டத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள், சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள், அதன் நடுவில் இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை மீதியாக வைத்தார். அவர்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் தீமைக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருந்தாங்க. இந்த நாட்களிலே நம்மையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லா காலத்திலையும், எல்லா நேரத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரையே நம்பிக்கையா இருப்போமாக. நிச்சயமாகவே நம்முடைய முகங்கள் வெட்கப்பட தேவன் அனுமதிக்க மாட்டார். அதை தொடர்ந்து அந்த சிறுமை எளிமையான ஜனங்கள் தான், ஆனால் அவர்கள் கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருந்ததுனால 13 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அநேக வாக்குத்தத்தங்களை, பிளெஸிங்ஸை கர்த்தர் அவர்களை கொடுக்கிறார். பயப்படாது என்று சொல்லுகிறார். உன் கைகளை தளரவிடாது என்று சொல்லுகிறார். நான் உன் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நீ தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லுகிறார். ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விளக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ்ல அவரை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். 19, 20 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நொண்டியானவரை ரட்சித்து தள்ளுவதை சேர்த்துக் கொள்வேன். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களில் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ள நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று யாரை பார்த்து சொன்னார்? ஹல்லேலூயா. சகல ஜனங்களுக்குள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கப்படுகிறவர்கள் இந்த சிறுமையும் எளிமையுமான நீதியா இருக்கிற ஜனங்கள்.
கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்கள்ல நம்மோடு கூட சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் யாருமே கத்தோட சத்தத்துக்கு கவனிக்கல, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளல, கர்த்தரை நம்பல, தேவனிடத்துல சேரல. அதனால நானும் அவங்கள மாதிரி இருக்கு அப்படி இல்லை. ஒரு வேறுபட்ட ஒரு அனுபவம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஒரு நாள் மேன்மைப்படுத்துவார். தேவனாலே நமக்கு ஒரு உயர்வும் ஆசீர்வாதம் வரும். அதெல்லாம் கர்த்தருடைய நாமத்துல நம்பிக்கை இருப்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. ஏசுப்பா ஸ்தோத்திர ராஜா, எங்களால் எல்லாமே நடத்துகிற எங்கள் அண்ணன் பலக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற எப்போதும் உண்மையே நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படியே அப்பா உண்மை நம்பிக்கையா இருக்கிற கிருபை தாருங்க. ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவுபடியும் பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. தாழ்த்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வ சமூகத்துல உண்மையே நம்பிக்கையா உண்மையை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை அப்பா செய்ய போகிற அன்பிற்காக ஸ்தோத்திர வசனத்தின்படி எங்களை தாழ்த்துகிறோம். சத்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுத்து கத்தாவே ஹாலையை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு உண்மையே நம்பி உங்களுடைய சமூகத்தில் அதிகமாக உம்மிடத்துல சேர சேர கத்தா உங்களுடைய பிரசனத்தை அனுபவித்து நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.